RSS மேடையில போய் ஏறதுங்கிறது இழிவனி இழிவு. இதெல்லாம் உரிமை பண்ணானு அவங்க என்ன சொல்லுவாங்க? RSS தமிழ்நாடுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. தமிழ்நாடுன்னு ஒண்ணு இல்லைங்க. தமிழ் தேசியம்ன்றதே தீவிரவாதம். தமிழ்நாடுன்னே சொல்லக்கூடாதுங்க. தமிழகம்னு சொல்லணுங்க. சொன்னாங்களா இல்லையா? அங்க போய் மேடையில் ஏறி உட்காந்துட்டு இருக்கு. நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா, கொஞ்சம் நஞ்சமாடா நான் டார்ச்சர் பண்ணீங்க, கொஞ்சம் நஞ்சமா டார்ச்சர் பண்ணீங்க. நல்லா பாருங்க, இந்த விமர்சனத்தை பாருங்க. மாவீரர் தினம், மாவீரர் தினம் எதுக்காக நடத்தப்படுறது? நினைவேந்தல். தமிழர்களுக்கான ஒரு நிகழ்வு. தமிழர்களுக்காக உயிர் துறந்தவர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. காலங்காலமாக தமிழர்கள் செய்யற ஒரு நிகழ்வு. இந்த மாவீரர் தின நிகழ்வை யார் ஏற்பாடு செய்யறா? வெற்றிக்குமரன். வெற்றிக்குமரன் யாரு? முன்னாள் நாம் தமிழர் நிர்வாகி, நாம் தமிழர் கட்சியில இருந்த நிர்வாகி. சரி, அவர் என்ன அமைப்பை உருவாக்குறாரு? தமிழர் ஒன்று கூடல் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அந்த இயக்க சார்பா என்ன கூப்பிடுறாரு? நீங்க வாங்க, நாங்க மாவீரர் தினம் நடத்துறோம், நீங்க வந்து கலந்துக்கோங்க. அந்த கூட்டத்துல வேல்முருகனும் வந்து கலந்துக்கிறார். வேல்முருகனுடைய கட்சி என்ன? தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சொல்லிக்கிறாங்க? தமிழ் தேசியம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க திராவிடத்துக்கு இல்ல திமுக ஆதரவாக பயணிக்கிறாங்க. அதை நம்ம விமர்சிக்கிறோம். சரி, இந்த மேடைக்கு நான் போறேன். இந்த மேடை போறது யாரு? நாம் தமிழ் கட்சியோட முன்னாள் நிர்வாகி, தமிழர் ஒன்று கூடல் இயக்கம்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய பொழுதில் அவர்கள் அந்த இயக்கத்தால் தான் செயல்பட போறோம், தனி இயக்கம்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு அவங்க மாறிட்டு நிக்கலாம். ஆனா அன்னைக்கு கூப்பிடும் பொழுது தனி இயக்கம் நாங்க நடத்துறோம், தமிழ் தேசிய இயக்கத்தை நாங்க உருவாக்க போறோம், நீங்க வந்து அதுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. அந்த அழைப்பின் பேர்ல தான் நான் போறேன். அங்க போய் கலந்துக்கிறேன். அந்த மேடையை பேச்சு நான் இருக்கும், இணையதளத்திற்கும் போய் பாருங்க. முழுக்க திமுக விமர்சிச்சிருப்பேன். திமுக செய்த துரோகத்தை யாரும் மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். யாரை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கேன்? வேல்முருகன். அதாவது திமுக கூட பயணிக்கிற வேல்முருகன் வச்சுட்டு சொல்லிருக்கீங்க. திமுக கூட பயணிக்கக்கூடிய வேல்முருகன் தான் எதிர்த்தாப்புல இருக்காரு, என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தாரு. அவரை வச்சுக்கிட்டே என்ன சொல்றேன்? திமுக செஞ்ச துரோகத்தை மறக்க கூடாதுன்னு பேசுறேன். இதுதான் மாற்று கருத்தே இருந்தாலும் ஒரு சக தமிழனை மதித்தல். அந்த இடத்துக்கு நம்ம போயிருந்தாலும் அந்த இடங்கிறது வந்து ஒரு தமிழர் மேடை தான், அது திராவிட மேடை கிடையாது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? வேல்முருகனுடைய மேடை அது, வேல்முருகன் கலந்து கொண்ட மேடை, வேல்முருகன் மேடை கிடையாது. இப்ப வேல்முருகன் போட்டிருக்காருல மாவீரர் தினத்துக்கு, அவர் நடத்துறாருல, நான் போயிருக்கேனா? அப்படி போனா நீங்க சொல்லலாம். ஆனா பொதுவா இருக்கிற மேடையில வேல்முருகன் கலந்து கொண்டாருன்னு சொல்லி கையாமையும் குதிச்சு இந்த கூட்டம் விமர்சிக்கணும்னு நினைச்சா நான் கடுமையா விமர்சிச்சிருக்க முடியும். சிரிச்சிட்டு இருந்தேன் நான் உட்காந்து. இப்ப எப்படி முட்டு கொடுக்க போறாங்க? கொடுத்தானுங்களே, எப்படி முட்டு கொடுக்கணும்? இதான் சொன்னீங்க, ஒரு இழிவனி இழிவு. இதெல்லாம் RSS மேடையில போய் ஏறதுங்கிறது, RSS ஓட இயக்க மேடைகள்ல போய் ஏறதுங்கிறது, இதுதான் உங்களுக்கு வந்து அது எப்படின்னா நட்பு முரண் எது, பகை முரண் எதுங்கிறத பிரிச்சு பார்க்க தெரியாத ஒரு கூட்டமா மாறியாச்சு.